நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள். 322வது திருநாமம் பிராணாய நமக. நாம் கடந்த சில திருநாமங்களின் விளக்கத்தில் பார்த்து வந்தது போல், அறநெறி தவறி ஆட்சி புரிந்து வந்த மன்னர்களை அழிப்பதற்காக தோன்றிய பரசுராமர் 21 தலைமுறை மன்னர்களை அழித்தார். அதன் பின் கஷ்யபர் உள்ளிட்ட முனிவர்களை வரவழைத்து பெரும் வேள்வியை செய்த பரசுராமர் மன்னர்களை வீழ்த்தி தான் பெற்ற அனைத்து நிலங்களையும் அந்த முனிவர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டார். இனி நீங்கள் எங்கே செல்வீர்கள் என்று முனிவர்கள் கேட்க, நான் எனக்கென்று புதிய நிலத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னார் பரசுராமர். பாரத தேசத்தின் மேற்கு கடற்கரை பகுதிக்கு சென்ற பரசுராமர் தன் கையில் ஏந்திய மழு என்னும் ஆயுதத்தை கடலின் மீது வீசினார். உடனே கடல் பல மைல் தூரம் பின்வாங்கிக் கொண்டு பெரும் நிலத்தை பரசுராமருக்கு வழங்கியது. கடல் பின்வாங்கி தனக்கு சமர்ப்பித்த அப்பகுதியை பரசுராம க்ஷேத்திரம் என்று நிர்மாணித்தார் பரசுராமர். இன்றைய பாரத தேசத்தின் மேற்கு கடற்கரை ஓரத்தில் உள்ள கோவா மாநிலத்திலிருந்து கேரள மாநிலம் வரை பரசுராமரின் க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. கலியுகத்தின் முடிவில் திருமால் கல்கியாக அவதாரம் எடுத்து வந்து தீய சக்திகளை அழிப்பார். அவர் அவதரித்து வரும் வரை நான் காத்திருந்து அவரது செயல்பாடுகளில் அவருக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று முனிவர்களிடம் சொல்லிவிட்டு அந்த பரசுராம க்ஷேத்திரத்தில் தங்கினார் பரசுராமர். தினமும் பொழுது விடியும் போது அங்கிருந்து புறப்பட்டு இமயமலைக்கு செல்வார் பரசுராமர். பகல் முழுவதும் இமயமலையில் தவம் புரிந்துவிட்டு சூரியன் அஸ்தமிக்கும் முன் மீண்டும் பரசுராம க்ஷேத்திரத்தை வந்து அடைவார். இவ்வாறு பரசுராமர் அங்கே எழுந்தருளியிருந்த நிலையில் ஒரு சமயம் மேற்கு கடலில் ஆழி பேரலையும் புயலும் உண்டானது. பரசுராம க்ஷேத்திரத்தில் வாழும் மக்கள் எல்லோரும் கடல் சீற்றத்தால் அழிந்து போகும் அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் மக்கள் அனைவரும் பரசுராமரை அடிபணிந்து கடல் சீற்றத்திலிருந்து தங்களை காத்தருளுமாறு பிரார்த்தித்தார்கள். என்னையே நம்பி என் பகுதியில் வாழும் உங்களை வாழ வைக்க வேண்டியது என் கடமை. நீங்கள் அஞ்சாமல் சென்று வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் பரசுராமர். கடல் அலைகள் பொங்கி நிலத்தை ஆக்கிரமித்த நிலையில் தனது மழுவை கடல் மீது ஏவினார் பரசுராமர். அந்த மழுவுக்கு கட்டுப்பட்டு கடல் மீண்டும் தனது பழைய எல்லைக்குள் சென்று அடங்கியது. ஆனால் உப்பு கலந்த கடல் நீர் ஊருக்குள் வந்தபடியால் அந்த நிலத்தில் பயிர்கள் ஏதும் விளையவில்லை. மீண்டும் பரசுராமரின் உதவியை மக்கள் நாடினார்கள். நிலத்தில் உள்ள உப்பை நீக்கிவிட்டால் விளைச்சல் நன்றாக ஏற்படும் என்று கூறிய பரசுராமர் நாகலோகத்தில் வாழும் பாம்புகளை அழைத்தார். பரசுராம க்ஷேத்திரம் முழுவதும் உள்ள உப்பினை நீக்குமாறு அப்பாம்புகளை ஏவினார். பாம்புகள் தங்கள் விஷத்தினாலே நிலத்தில் உள்ள உப்பை சராசரி அளவுக்கு சமன் செய்தன. அதன்பின் அந்த மண்ணில் நல்ல விளைச்சலும் உண்டானது. பரசுராம க்ஷேத்திரத்தின் மக்கள் பரசுராமருக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தார்கள். கடல் சீற்றத்திலிருந்தும் எங்களை காத்து இங்கே பயிர் விளைச்சல் ஏற்படுவதற்கும் உதவிய உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. எங்களுக்கு வாழ்வு அளித்தவரே நீங்கள்தான் என்று பரசுராமரை துதித்தார்கள். அப்போது பரசுராமர், எனது பகுதியில் என்னை நம்பி வாழும் ஒவ்வொருவரையும் காக்க வேண்டியது என் கடமை. நீங்கள் என்றுமே அஞ்ச வேண்டாம் என்று அவர்களுக்கு அபயம் தந்து அனுப்பி வைத்தார். பிராணன் என்று உயிர் வாயுவுக்கு பெயர். உயிர் வாயு எப்படி நம் சுவாசத்துக்கு பயன்பட்டு நம்மை வாழ வைக்கிறதோ அதுபோல் தன்னை அண்டி வரும் மக்கள் அனைவரையும் வாழ்விப்பவராக பரசுராமர் திகழ்வதால் அவர் பிராணக என்று அழைக்கப்படுகிறார். பிராணக என்றால் மூச்சுக்காற்று போல் இருந்து வாழ்விப்பவர் என்று பொருள். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 322வது திருநாமம். சுவாசம் மூச்சுக்குழாய் தொடர்பான உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் மருந்து உட்கொள்ளும் வேளையில்
பிராணாய நமக என்று இத்திருநாமத்தை சொல்லி வந்தால் மருந்து விரைவில் வேலை செய்து நோய் குணமடைவதற்கு திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.